தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். மன்னர் சார்ல்ஸ் முன்னெடுக்கும் கிறிஸ்துமஸ் விருந்தில் கேட் மிடில்டன் மற்றும் இளவரசர் வில்லியம் ஆகியோர் கலந்து கொள்வதில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் குறித்த விருந்தில் சர்ச்சைக்குரிய அரச குடும்பத்து உறுப்பினர் கலந்து கொள்வார் என்றே கூறப்படுகின்றது. புற்றுநோய் பாதிப்பு தொடர்பான கடுமையான சவால்களை எதிர்கொண்டுள்ள கேட் மற்றும் வில்லியம் தம்பதி இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகையை அரச குடும்பத்துடன் கொண்டாட முடிவு செய்திருக்கின்றார். அத்துடன் கேட் மற்றும் வில்லியம் தம்பதி சாட்ரிங்ஹாம் தோட்டத்தில் உள்ள செயின்ட் மேரி மேக்டினலில் முக்கிய கிறிஸ்துமஸ் தின சேவையில் கலந்து கொள்வார்கள். ஆனால் இந்த முறை அரச குடும்பத்தினருடன் சிறப்பு கிறிஸ்துமஸ் விருந்தில் கேட் வில்லியம் தம்பதி கலந்து கொள்ளாது என்றே தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர்கள் தனியாக கிறிஸ்துமஸ் விருந்தை முன்னெடுக்க திட்டமிட்டனர். குறித்த மாளிகையில்தான் தற்போது கேட் மிடில்டன் ஓய்வெடுத்தும் வருகின்றார். பாரம்பரியமாக அரச குடும்பத்துக்கான கிறிஸ்துமஸ் விருந்து மற்றும் கொண்டாட்டங்கள் சாண்ட்ரிங்ஹாம் மாளிகையில் நடத்தப்படுகின்றது. கிறிஸ்துமஸ் பண்டிகையின் முந்தைய நாள் பரிசுகள் பரிமாற்றமும் கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளில் 1 அல்லது 2 தேவாலயங்களுக்கு அரச குடும்பத்தினர் செல்வது வழக்கம். தொடர்ந்து மதிய விருந்து, அத்துடன் மன்னரின் பண்டிகை நாள் உரை நிகழ்த்தப்படும். இந்த முறை சார்ல்ஸ் மன்னர் கிறிஸ்துமஸ் பண்டிகையை விமர்சையாக கொண்டாட இருக்கின்றார். ராணியாரும் உறவினர்களுக்கு அழைப்பு விடுக்க தொடங்கியுள்ளார். ஒரே ஒரு குறையாக இந்த ஆண்டு சிறப்பு விருந்தில் கேட் வில்லியம் தம்பதி கலந்து கொள்வதில்லை என முடிவு செய்துள்ளனர். ஆனால் இளவரசர் ஆண்ட்ரூ மற்றும் அவரது முன்னாள் மனைவியும் கலந்து கொள்கின்றார்கள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை கொல்லப் போவதாக அச்சுறுத்தல் விடுத்த பெண் ஒருவரை மும்பை போலீசார் கைது செய்துள்ளனர். மும்பை போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு இந்த அச்சுறுத்தல் நேற்று கிடைக்கப்பெற்றது. இதையடுத்து மும்பை போலீஸ் குழு ஒன்று குறித்த பெண்ணை கண்காணித்து விசாரணைக்காக அவரை கைது செய்ததாக இந்திய ஊடகங்கள் கூறுகின்றன. எனினும் விசாரணைக்கு பிறகு அந்த பெண் மனநிலை சரியில்லாதவர் என்று கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே குற்றப்பதிவுகள் எதுவும் இல்லை என்றும் மும்பை போலீசார் தெரிவித்துள்ளனர். முன்னதாக கடந்த நவம்பர் 12ஆம் தேதியன்று நடிகர் ஷாருக்கானை மிரட்டிய வழக்கு தொடர்பாக சத்தீஸ்கரை சேர்ந்த 24 வயதான இளைஞர் ஒருவர் மும்பை பாந்த்ரா போலீசாரால் கைது செய்து வழக்கை தாக்கல் செய்தார்கள். லாரன்ஸ் பீனாஸ் குழுவில் இருந்து சக நண்பரும் பாலிவுட் நடிகருமான சல்மான் கானுக்கு தொடர்ச்சியாக மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து ஷாருக்கானுக்கும் இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பில் தற்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் டிரம்பின் புதிய அமைச்சரவை உறுப்பினர்கள் மற்றும் வெள்ளை மாளிகை அதிகாரிகள் குழுவிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 நாட்களாக இந்த அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அச்சுறுத்தலுக்கு உள்ளானவர்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கலவென் லெவிட் தெரிவித்துள்ளார். முதல் அச்சுறுத்தல் ஐக்கிய நாடுகள் சபைக்கான அமெரிக்க தூதரக பெயரிடப்பட்ட எலிஸ் டெனிவிற்கு விடுக்கப்பட்டது. அவர் தனது கணவர் மற்றும் 3 வயது குழந்தையுடன் வாஷிங்டனில் இருந்து நியூயார்க்கிற்கு காரில் சென்று கொண்டிருந்த போது இந்த மிரட்டல் விடுக்கப்பட்டதாக அவரது அலுவலகம் குறிப்பிட்டது. டிரம்பின் வர்த்தக செயலாளர் ஹெல்வுட் ஃபியானுக்கு நியூயார்க் வீட்டிற்கும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நிர்வாகத்தின் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்ட லீ செல்டிக்கும் அச்சுறுத்தல்கள் வந்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள தயங்கப் போவதில்லை என ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த செயலுக்கு பைடன் உள்ளிட்ட நிர்வாகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் ஒரு வெளிப்படையான படுகொலை முயற்சியில் இருந்து தப்பிய ஒரு மூத்த ஹிஸ்புல்லா தளபதி போர் நிறுத்த முயற்சிகள் இடம்பெறும் வேளை பகிரங்கமாக தோன்றியுள்ளதாக இஸ்ரேலிய ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. கடந்த அக்டோபர் 10ஆம் தேதி மத்திய பெய்ரூட்டில் நடந்த ஒரு தாக்குதலில் ஹிஸ்புல்லா தொடர்பு மற்றும் ஒருங்கிணைப்பு பிரிவு தலைவர் வாஃபிக் ஷஃபா உயிர் தப்பினார்.
ஆனால் அந்த நேரத்தில் அவர் மோசமாக காயமடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் வெளியான படங்களில் ஷஃபா எந்தவிதமான நோய்களும் இல்லாமல் ஒரு கல்லறையில் மற்ற இருவருடன் நின்று புன்னகைக்கும் படம் வெளியாகியுள்ளது. ஷஃபாவை 2019 அமெரிக்க திரைசேரி தடை செய்வதாக அறிவித்தது. அத்துடன் அவரை லெபனான் பாதுகாப்பு படைகளுக்கு ஹிஸ்புல்லாவின் உரையாசிரியர் என்று விவரித்தது. படுகொலை செய்யப்பட்ட ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவுடன் இவர் நேரடி தொடர்புகளை கொண்டிருந்தவர் என்பதும் அந்த அமைப்பிற்கு தேவையான ஆயுத விநியோகங்களை மேற்கொள்பவர் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் பழங்குடியின குழுக்களிடையே நடந்த மோதலில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 76ஆக அதிகரித்துள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் மேற்கோள் காட்டி செய்தி வெளியிடப்பட்டது. பாகிஸ்தான் நாட்டின் ஹைபர் பக்துன்பா மாகாணத்தின் லோயர் குர்ரம் மாவட்டத்தில் பழங்குடியின குழுக்களிடையே தொடர்ந்து மோதல் இடம்பெற்று வருகின்றது. கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக நடந்து வரும் இந்த மோதலில் பலர் கொல்லப்பட்டுள்ளனர். அண்மையில் வாகனம் ஒன்றில் சென்று கொண்டிருந்த 40 பேர் மீது திடீரென மறைந்திருந்து தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் 40 பேர் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவம் இடம்பெற்று 2 நாட்கள் கழிந்து அதே மாவட்டத்தின் பஹன் கிராம பகுதியில் மற்றொரு தாக்குதல் சம்பவம் நடந்திருந்தது. இதில் 21 பேர் கொல்லப்பட்டனர். இதனால் அந்த பகுதிகளுக்கு அதிகாரிகள் சென்று சமரசத்திற்கான ஒப்பந்தம் ஒன்றை ஏற்படுத்தினார்கள். எனினும் மீண்டும் மோதல் வெடித்தது. ஜோய்ஹாரி, மதஷா நகர் மற்றும் குஞ்ச் அலியாய் ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட மோதல்களில் 3 பேர் உயிரிழந்து உள்ளதுடன் 6 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இதனால் வன்முறை சம்பவத்திற்கு மொத்த பலி எண்ணிக்கை 76ஆக உயர்ந்துள்ளது. இதனால் அந்த பகுதியில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. உக்ரைனின் பலசக்தி உட்கட்டமைப்பை இலக்கு வைத்து ரஷ்யா உக்கிரமான வான் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாக உக்ரைன் பலசக்தி துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் தாக்குதல் காரணமாக 1 மில்லியனுக்கு மேற்பட்டவர்களுக்கான மின்சார விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உக்ரைனின் மேற்கு விவிப் பிராந்தியத்தில் 5,23,000க்கும் அதிகமானவர்களுக்கான மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை மின்சாரம் துண்டிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களை உடனடியாக பாதுகாப்பான நிலத்தடி பகுதிகளிற்கு செல்லுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியதைத் தொடர்ந்து பொதுமக்கள் அந்த பகுதிகளில் தஞ்சமடைந்துள்ளனர். உக்ரைனின் மேற்கில் உள்ள 3 பிராந்தியங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன என மேற்கு பிராந்திய ஆளுநர் தெரிவித்துள்ளார். உக்ரைனின் 8 பிராந்தியங்களில் நேற்றிரவு ரஷ்யாவின் ஏவுகணைகளை அவதானிக்க முடிந்ததாக தகவல்கள் வெளியாகின. உக்ரைன் தலைநகரில் 2 இடங்களில் ஏவுகணை சிதறல்கள் காண முடிந்ததாக தெரிவித்துள்ள அதிகாரிகள் பல ஏவுகணைகள் செயலிழக்க செய்யப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார்கள்.